நாங்க ஒரு பயங்கரமான மான்சர் ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக கஸ்டமர் பிளேஸ் போயிருந்தோம். கஸ்டமர் பிளேஸ்ல போனா ஒன் சைடுல முயல் வளர்த்துட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடுல பார்த்தா ராட் பப்பி, இன்னொரு சைடுல பெல்ஜியம் மேல்னஸ் பாக்குறதுக்கே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்க இருந்த சிமெண்ட் டேங்க போய் எட்டி பார்த்தா தான் தெரியுது ரெண்டு முதலைங்க, அதாவது அலிகேட்டர் கார். அதை பிடிக்கிறதுக்காக நாம கொண்டு வந்த பான் கவர்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். டேங்க்ல தண்ணி கலங்கி இருந்ததால நெட்டு சரிச்சு தான் மீனை பிடிக்க தொடங்கணும். மீனை பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அரிப்புல ஒரே ஒரு அலிகேட்டர் கார் தான் மாட்டிச்சு. இதோ பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையான சைஸ் எல்லாம் ஒரு 1.5 அடி சைஸ் இருக்கும். அதை பிடிக்கும் போது நெட்டை எவ்வளவு இறுக்கமா கடிச்சு பிடிக்குதுன்னு பாருங்க. கை மட்டும் அதோட வாயில மாட்டிருந்தா வேற லெவல் சம்பவம் ஆயிருக்கும். இந்த மீன் நெட்டை இறுக்கமா கடிச்சு பிடிச்சிருந்ததால கஷ்டப்பட்டு தான் மீனை பிடிச்சு நாம கொண்டு போன பான் கவர்ல விட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே நாங்க அடுத்த மீனையும் பிடிச்சு அதே பான் கவர்ல விட்டு இந்த மீனை கடைக்கு கொண்டு கிளம்பிட்டோம். இந்த மீனை சேல்ஸுக்காக தான் நாங்க கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதை உங்களுக்கு காட்டுறதுக்காகவே டப்புல விட்டு இதை உங்களுக்கு காட்டி தந்துட்டு இருக்கோம். பாருங்க எப்படியும் சைஸ்ன்னு பார்த்தா 1.5 அடி சைஸுக்கு மேல இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். நாங்க ஒவ்வொரு மீனா பிடிச்சு நம்ம கடையில இருக்கிற டேங்க்ல விட தொடங்கிட்டோம். இந்த மீனை பிடிக்கும் போது அது கடிக்கிறதுக்காக வாயை எப்படி ஓபன் பண்ணுதுன்னு பாருங்க. பல்லெல்லாம் செம்ம ஷார்ப்னஸா இருக்கு. ஒரு செகண்ட்ல இவன் அலிகேட்டர் ஆயிட்டான். அப்படியே அந்த மீனை கொண்டு நம்ம டேங்க்ல விட்டுட்டு இதை சேல்ஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்டேஷனும் பாசிபிள் தான்.